ஆசை ஆசையாக கோழி கட்டிய ஆகாச கூடு. போலீசார் எடுத்த அதிரடி முடிவு மிரள வைக்கும் பின்னணி. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் மூத்த வீரருமான விராட் கோலி நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை போட்டிக்கு பிறகு தனது ஓய்வை அறிவித்திருந்தார். இது ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது விராட் கோலி மீது பெங்களூரு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான விராட் கோலி IPL போட்டி 2008ஆம் ஆண்டு துவங்கப்பட்டதிலிருந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் விளையாடி வருகிறார். இந்த அணி மட்டும் இன்னும் IPL போட்டியில் கோப்பையை வெல்லவில்லை. அணியில் பல மாற்றத்தை ஆண்டாண்டு மாற்றி வருகிறது. ஆனாலும் அந்த அணி கோப்பை இதுவரை கைப்பற்றாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் விராட் கோலி மீது ரசிகர்கள் அளவு கடந்த பாசத்தை வைத்து வருகின்றனர். விராட் கோலி டெல்லியில் பிறந்திருந்தாலும் IPL போட்டியில் பெங்களூரு அணிக்காக விளையாடி வருகிறார். ஆனால் கோலிக்கும் பெங்களூருக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருப்பதாக கூறியிருக்கிறார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்துக்கு அருகில் உள்ள சாலையில் விராட் கோலிக்கு சொந்தமான 18 கம்யூன் என்ற பெயரில் பப் வைத்துள்ளார். அங்கு நேற்று இரவு அதிக சத்தம் வந்ததாக அருகில் குடியிருந்தவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து காவலர்கள் இரவு 1:30 மணிக்கு அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது விதியை மீறி இரவு 1 மணிக்கு மேலும் ஹோட்டல் செயல்பட்டு கொண்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் அந்த பப் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அது மட்டுமின்றி பெங்களூரு அரசின் விதிமுறைகளை கடந்து விராட் கோலியின் ஹோட்டல் உள்ளிட்ட 8 ஹோட்டலில் இரவு 1:30 வரை உள்ளே வாடிக்கையாளர்கள் இருந்துள்ளனர். அதிக சத்தத்துடன் இசையை ஒலிக்கவிட்டு அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த ஹோட்டல் மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விராட் கோலி சமீபத்தில் தான் தனது ஆசையாக கட்டியுள்ள வீடு குறித்து வீடியோவை வெளியிட்டுள்ளார். தனது கனவு இல்லத்தில் குடியேறும் முன்பே இது போன்ற சம்பவம் விராட் கோலிக்கு மேலும் கஷ்டத்தை கொடுத்துள்ளது. விராட் கோலியின் இந்த 18 கம்யூன் ஹோட்டலுக்கு டெல்லி, மும்பை, புனே மற்றும் கொல்கத்தா ஆகிய இடங்களிலும் கிளைகள் உள்ளன. கடந்த ஆண்டு மும்பையில் இருந்த 18 ஹோட்டல் சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வேட்டி சட்டை அணிந்து வந்ததால் உள்ளே விடமாட்டோம் என கூறி வெளியே அனுப்பியது சர்ச்சையாக மாறியது. கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி வரும் விராட் கோலி தனது தொழில் ஆர்வம் பெரியதாக காட்டவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் விராட் தனது குடும்பங்களுடன் லண்டன் நாட்டில் ஓய்வு எடுத்து வரும் இந்த நிலையில் ஹோட்டல் சம்பந்தமான வழக்கில் உரிமையாளரை விசாரிக்க நேர்ந்திருப்பதால் விரைவில் இந்தியாவுக்கு விராட் வருவார் என கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் விராட் தனது கனவு இல்லம் குறித்து வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. விஜய் அவர் சொந்தமாகவே எல்லாத்தையும் பேசிடுவார். அப்படியா? ஏங்க சும்மா அப்பா எத்தனை மணிக்கு வர அப்படின்னு சொன்ன ஒரு 2 செகண்ட் வசனத்தை கூட அதை ஒரு டைரக்டர் எழுதி அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசி அதுக்கு ஒரு 4-5 டேக் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க பேசுவார். ஏங்க சின்ன பையன் இப்போ லைசன்ஸ் இல்லாத பசங்களாம் 10 வயசு பசங்களாம் கூட வண்டி ஓட்டுதுங்க. விஜய் படத்தில் சும்மா ட்ரே மேலே வண்டியில் உட்காந்துன்னு முன்னாடி ஒரு ஃபேனை வச்சுட்டு இப்படின்னு ஒரு ஷூட்டிங்கை பார்த்தேன் நான் பெசன்ட் நகரில் நடந்தது. அந்த மாதிரி ஆளுங்க இவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. இதையெல்லாம் பேசிட்டா நாம் பெரிய புரட்சியாளர்னு இவங்க நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புள்ள கூட வீடியோ வெளியிட்டிருக்கு. ஏம்பா விஜய் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ இவர் பேசுனதுக்கு பிறகு அதால் இவர் இந்த மாதிரி சொல்லிட்டா நம்மலாம் புரட்சியாளர் நீட்டுன்னு அப்போங்க அப்படின்னு ஏதோ தற்கொலை மாதிரி விஜய் பேசுகிறது தான் நான் பார்க்குறேன். என்ன ஒன்றிய அரசுனா என்னன்னு தெரியுமா? அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு தெரியுமா? இந்த வார்த்தையே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை தான். கருணாநிதி அவர்கள் கூட மத்திய சர்க்கார் அப்படி தான் பேசுவார். ஏன் இப்படி நீட்டி முழங்குற வைக்கிறாரு? அவரும் மத்திய சர்க்கார் தான் பேசுவார். பெரும்பாலான தமிழக அரசியல்வாதிகள் மத்திய சர்க்கார் தான் இதுவே பேசியிருந்தான். அது மத்தியங்கிறதும் வடச்சொல், சர்க்காருங்கிறதும் சான்ஸ்கிருத் வடமொழி சொல் தான். இப்படி பேசியிருந்தவங்க இன்றைக்கி ஒரு ஃபேஷனபிள் வேர்டாக இதை இப்படிலாம் சொல்லிட்டா நாங்கள் ஏன் அப்போ சரி அப்போ நீ ஏன் அதுக்குள்ளே போகிறீங்க? அதுங்க ஊருக்கு இலட்சியம் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்கல்ல, ஏதாவது ஒன்று பேசணுங்க. இப்போ சாதியை பற்றி பேசினா பிரச்சனை வந்துடும். இப்போ இதே விஜய் வேங்கை வயலை பற்றி அதில் பேசியிருப்பாரா? அந்த சின்னதுரை தம்பிக்கு பரிசுலாம் கொடுத்தாங்களே, சின்னதுரைக்கு நடந்தது அநியாயம், இந்த மாதிரி நீங்கள் மாணவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஏற்கனவே நடந்த சம்பவம் தானே, நீங்களாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்கப்பா, அந்த தம்பியை பாருங்கப்பா, எல்லாரும் உன்ன மாதிரி தானேப்பா, ஏம்மா நீங்களாம் அந்த மாதிரி சாதிய உணர்வோடு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை விஜயால் பேசியிருக்க முடியுமா? பேசணும்ல. அம்பேத்கரை படி, காரல் மார்க்ஸை படின்னு சொல்கிறல்ல, அம்பேத்கர் என்ன சொன்னார்?
எல்லாம் சாதி ஆட்சிங்கடா. காரல் மார்க்ஸ் அதான் சொன்னாரா? அப்போது உனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த 2 பேர் தெரியுது. எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்தா மண்டபத்தில், அதை எடுத்தாந்து படிச்சுட்டு எல்லோரும் அம்பேத்கரை படிங்க. இப்போ வேறு என்ன படிச்சுன்னுக்கிறாங்க இங்கே? என்ன நடிகைகளை பற்றி எல்லாம் படிச்சுன்னுக்கிறோமா? அந்த கரும்பு தான் எல்லாத்துலேயும் தான் எல்லாரும் தான் பேசுகிறேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. அதே மாதிரி ஃபார்மாலிட்டி தான் நீ வந்து இந்த தலைவர்கள் பெயரை கொச்சைப்படுத்துகிற வேலையில் நீ ஈடுபடுற. உனக்கு இந்த சமூகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் தெரியாது. நீங்கள் 2026 வரீங்கள்ல, இந்த இப்போ ஏதோ ஒரு படம் வரப்போதா, அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபீல்டுக்கு இறங்கி வாங்க. நாங்கள்லாம் வந்து சட்டையை போட்டு பேண்ட்டை போடுறோமா, இல்லை பேண்ட்டை போட்டு சட்டையை போடுறோமா, இல்லை ஜட்டியை போட்டு பேண்ட்டை போடுறோமா, இல்லை எப்படி போடுறோம் சூப்பர்மேன் மாதிரி போடுறோமான்றதை ப்ராக்டிக்கலாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சமூக நலனை பற்றி நீங்கள் பேசுங்க. என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு வரவன் அவன் காலப்போக்கில் வேணால் கரப்ட் ஆவான். நடிகர்களை பொறுத்தவரை இவர்கள் கரப்ட் ஆகிட்டு தான் அரசியலுக்கே வரான். இந்த நாட்டை சீரழித்ததில் பெரும் பங்கு யாருக்குன்னா நடிகர்களுக்கு இருக்குது. ஒரு தொழிலதிபர் வரி ஏய்ப்பு பண்ணுறான், சீரழிக்கிறான்னா என்னத்தையோ கருமம் அவனால் ஒரு 10-50 பேர் ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுருப்பான். 4 வீட்டில் ஒரு அடுப்பு எரியும். நடிகர்கள் நீங்கள் பாருங்கள், 150 கோடி ரூபா விஜய்க்கு எப்படிங்க சம்பளம்? 120 ரூபா டிக்கெட்டு. ஏய் எப்படியா அது எனக்கு 150 கோடி தரீங்க? ஏன் அந்த மாதிரி ராத்திரியில் படத்தை போட்டு ஏன் உயிர் எடுக்கிறீங்க? முன்னாடியெல்லாம் வந்து 3 ஷோ 4 ஷோ தானே நடந்தது. ஒரு ஷோ ஒன்றா எக்ஸ்ட்ரா வச்சிங்கய்யா, ஏன் அப்படி பிரச்சனை பண்ணுறீங்கன்னு விஜய் என்னைக்காவது கேட்டிருப்பாரா? ஒரு மாணவன் சினிமாவுக்கு வரான்னா அது யாரோட பணம்? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாரிச்ச பணம் தானே. 120 ரூபா 150 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து வாங்க வச்சு நீங்களாம் ஒரு சிண்டிகேட் போட்டு உனக்கு 150 நீ கோடி, என்னப்பா எனக்கு 150 கோடிப்பா நீ எடுத்துக்க, தேட்டருக்காரன் நீ எடுத்துக்க, வந்து விநியோகஸ்தர் நீங்கள் லாபம் வச்சிங்க. சினிமா பார்க்க வரவன் கோமணத்தில் கூட அவன் ஒரு தம்படி காசு வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொடூர எண்ணம் கொண்ட கும்பல் தானே நீங்கள்லாம். சரி சொல்லுங்கள். சரி, இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூர்த்தி சொல்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரிலப்பா. நான் ஏதோ வந்து காசு கொடுக்குறாங்க போல இருக்குதுன்னு நினச்சேன்பா. இப்போ தெரியுதுல்ல. இப்போ சொல்ல எனக்கு அடுத்து வர படம், இப்போ ஏதோ ஒரு படம் வரப்போதில்ல, அந்த படத்தில் இந்த நைட்டெல்லாம் ஷோ போடாதீங்க. வெறும் 120 180 அந்த காசில் மட்டும் டிக்கெட்டை விற்று தியேட்டர்கள் படத்தை வெளியிடுங்க. இதை விநியோகஸ்தர் எவனும் அவ்வளோ லாபத்துக்கு இவ்வளோ லாபத்துக்கு விற்காதவொன்னே விஜய் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்துவாரா? ஏங்க இதுக்கு ஆட்சி தேவையில்லையா? நீங்களும் கூட்டு களவாணிகள்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே கூட்டு பேசுங்க. ஏப்பா போதுமா, நான் அரசியலுக்கு வர போகிறேன், நான் ஜனங்கிட்ட வந்து கொஞ்சம் ஏமாற்ற போகிறேன். இப்போவும் என்ன நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறான், 150 ரூபா டிக்கெட்டு 200 2000 ரூபாய்க்கு விற்கிறான்டா இவன் கள்ள மார்க் கட்டுறான்னு. அதனால் கொஞ்சம் வேணாம்பான்னு சொல்லுங்களேன். வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துருங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து சரியான டிக்கெட்டுக்கு சரியான லாபத்தோடு அந்த படத்தை விற்பார்ல, இதை வாங்கின காசை திருப்பி கொடு, 150 ரூபாய்க்கு படம் பார்க்கட்டும். செய்வாரா? செஞ்சார்னா நீ இந்த சிஸ்டத்தை சரி பண்ண வந்திருக்கிற, இந்த நாட்டை வந்து சரி பண்ண வந்திருக்கிற, ஒரு நேர்மையான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வந்திருக்கிற, அந்த எண்ணமாவது உனக்கு நீ கொடுக்க போறியா கொடுக்கலையா, அது நடக்குமா நடக்காதா என்பது வேற. அந்த எண்ணம் உனக்கு தூய்மையான எண்ணம்னா இதை முதல்ல அவர் செய்யட்டும்.